வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு தகவலை நான் ஷேர் பண்ணிக்கணுங்க. இந்த ரெசிபீஸ் எல்லாமே நான் லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. இனிமேல் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே லாக்டவுனுக்கு தகுந்த மாதிரியான ரெசிபீஸ் தான் இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேங்க. வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி நான் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தாங்க நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவாக கொடுக்குறேன். காலையில் ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கி ராகி கூழ் தான் காய்ச்ச போகிறேன், மோர் அடிக்க போகிறேன். அதனால் மோர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற அன்றைக்கி நான் எப்பயுமே வெயில் காலத்தில் ராகி கூழ் காய்ச்சிடுவேங்க. இன்றைக்கி காலையில் ராகி கூழ் கூடவே ஒரு 11 மணிக்கு ஒரு முருங்கைக்கீரை சூப்பு, மத்தியானம் லஞ்சுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் புளிசாதமும் ஒரு வாழைக்காய் வறுவல், இதுதாங்க. அதுக்கு ஒரு துவையல், இதுதான் நான் பண்ண போகிறேங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட் விலாகு கொடுங்க, லஞ்ச் விலாகு கொடுங்கலாம் கேட்டிருக்கீங்க. என்னால் நான் முடிஞ்சப்போ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறேங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம், கிச்சனுக்கு போய் பார்க்கலாங்க. இப்போ நம்ம முதல்ல புளிசாதத்துக்கு வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்துட்டுங்க அதில் தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக கூழ் காய்ச்சறதுக்கு மோர் அடித்து வச்சுருக்கேங்க. அதுலேருந்து வெண்ணெய் கொஞ்சம் கிடச்சிதுங்க, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். கூழ் காய்ச்சறதுக்கு கொஞ்சம் பழைய சாதம் இருந்துச்சுங்க, அதையும் மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன். இப்போ ராகி மாவு கரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம கூழ் காய்ச்சிடலாங்க. காலை உணவுக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி கூழ் தாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் ராகி மாவை கரைச்சி வச்சதை சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறணும். பாருங்கள், கட்டிப்படாமல் கலந்து விட்டு இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச அந்த சாதத்தையும் போட்டுடலாங்க. பழைய சாதம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டு கலக்கிட்டு நம்ம அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறம் மோரை ஊற்றி நல்லா கலக்கி குடித்தாச்சுன்னா நம்மளோட திவ்யமான காலை உணவு ரெடிங்க. எங்கள் வீட்டில் காலையில் அடிக்கடி கூழ் எடுத்துக்குவோங்க. அடுத்ததாக நம்ம புளிசாதத்துக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு நான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்துக்கிட்டேன். நம்ம எந்த அளவுக்கு பொடி தேவையோ அந்த அளவுக்கு எல்லாமே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், வரமிளகா போட்டுக்கிட்டேன், எள்ளு 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன், மிளகு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், வெந்தயமும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டேங்க. இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இந்த பொடி ரெடி பண்ணிடலாங்க. இந்த பொடி ரெடி பண்ணிவிட்டு இதில் நிலக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம புளிசாதம் தாளிச்சிடலாங்க. நான் நல்லெண்ணெய் விட்டு தான் இன்றைக்கி தாளிக்க போகிறேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டாச்சுங்க. இப்போ நம்ம கடுகு சேர்த்தாச்சு, கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு, உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ வெந்தயம் கொஞ்சம் போட்டாச்சுங்க. காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கணும். மிளகாய் நல்லா செவந்துடணும். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோங்க. வெந்தயத்தூள் 2 சிட்டிகை மட்டும் போட்டுக்கலாம். புளி கரைசல் ஊற்றிக்கலாங்க. புளியை நல்லா கரைச்சி தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு காய்ச்சிறோமோ அந்த அளவுக்கு தேவையான பொருட்கள் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுலேயே நம்ம அரைச்ச பொடி இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம கலந்துடலாம். நம்ம எந்த அளவுக்கு காய்ச்சிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் பொடி கலந்து எடுத்துக்குங்க. பொடி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. இந்த ஸ்பெஷல் புளியோதரை பொடினே சொல்லலாம் இதை. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டுங்க கொஞ்சம் நேரம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரம் கொதிச்சிருச்சு. மூடி வச்சுட்டோம். இப்போ இதில் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தோல் உரித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ இந்த அளவுக்கு சுண்டுற வரைக்கும் நான் உப்பே சேர்க்கலைங்க. உப்பு ஆரம்பத்தில் சேர்த்தா வெளியிலெல்லாம் தெரிச்சிரும். அதனால் ஃபைனலாக தான் நம்ம உப்பு சேர்க்கணுங்க. இப்போ உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்ல கிரேவி பதத்துக்கு சுண்டி வரணுங்க. நல்லா கெட்டியாகணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சையாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ கடைசியாக ஃபைனலாக 1 டீஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க. நீங்கள் வெல்லம் ஒரு சின்ன துண்டு சேர்த்தாலும் போதும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளோட புளிக்காய்ச்சல் ரெடிங்க. அடுத்ததாக நான் சூப்புக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு சேர்த்துட்டேன். தக்காளி 1, வெங்காயம் 4, பூண்டு ஒரு 4-5 பல், சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாங்க. உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதுலேயே நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நம்ம எத்தனை டம்ளர் ஜூஸ் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதை குக்கரை மூடி ஒரு 5-6 சவுண்டு வரட்டுங்க, பார்க்கலாம். இதுக்கு இடையில் நான் வாழைக்காயை நல்லா தண்ணியில் அரிஞ்சு போட்டு வச்சுருந்தேங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டு நம்ம பெசறிடலாங்க. பெசறிட்டு இது ஊற வேண்டியதில்லை, நம்ம உடனே எண்ணெயில் பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து பொரித்து எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வந்தோடனே எடுத்துடலாம். ரொம்ப செவக்க வேண்டியதில்லை. இப்போ இதை எடுத்து உடச்சிங்கன்னாவே தெரியும், உள்ளே நல்லா வெந்திருக்குங்க. நான் இப்போ வாழைக்காயை பொரிச்சிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் சூப்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வாழைக்காய் இடையில பொரிச்சிக்கிட்டே இங்கே பாருங்கள், இந்த முருங்கைக்கீரை சூப்புக்கும் இந்த மாதிரி வேக வச்சுட்ருக்கேன். இந்த வேக வச்சது இந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம
இது வந்து நம்ம கொஞ்சம் மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு சூப் எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். இப்போ ஒரு ஒரு வேலையாக ஆகிட்டுருக்குங்க. இந்த சூப்புக்கு இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வடிகட்டிடலாங்க. ஸ்பூனால் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா சுத்தமாக வடிஞ்சிரும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி வடித்ததுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் மறுபடியும் பெப்பர் சேர்த்துக்கலாங்க. சூடாக வேணால் நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். அடுத்ததாக சாதம் ரெடியாக இருக்குங்க. புளிக்காய்ச்சலும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம புளி சாதம் பிரட்டிடலாங்க. வாழைக்காய் பொரிச்சாச்சுங்க. புளி சாதத்தை கிளறி வச்சலாம். பாருங்கள், சாதம் இந்த மாதிரி நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், சாதத்தை வந்து அப்படியே குழையாமல் இந்த மாதிரி பிரட்டும் போது புளி சாதத்துக்கு ரொம்ப அப்படியே போட்டு அப்படியே கிண்டக்கூடாது. அப்படியே அழுங்காமல் பிரட்டி விடணுங்க. இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கிடாதுங்க. அந்தளவுக்கு நம்ம வந்து சுண்ட வச்சுருக்கோம். இன்றைக்கி புளிசாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதனால் வந்து எப்பயாச்சும் நம்ம ஆசைப்பட்டால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. சாதாரணமாக குழம்பு ரசமே வச்சு போர் அடிக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி புளிசாதமும் செஞ்சுக்கலாம் இல்லைங்களா? எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள வானிலையில் இருக்குது இல்லைங்களா? இதுலேயே கொஞ்சம் சாதத்தை போட்டு பிரட்டிட்டிங்கன்னா நமக்கு இந்த பேஸ்ட்டும் வேஸ்ட் ஆகாதுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? வாழைக்காய் வறுவல் பண்ணுறேன், அதெல்லாம் வேணாமா? கடலை சட்னி தான் எங்கள் மேடமுக்கு கடலை சட்னி தாங்க பிடிக்கும். நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு துவையல் தேங்காய் கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஒரு துவையலாக இருப்போம். ஆனால் எங்கள் ஆதிராவுக்கு மட்டும் கடலை சட்னி தான் பிடிக்கும். என்னப்பா? ஓகே, செஞ்சிடலாம்டா. டேஸ்ட் பண்ணுறியா பிடிச்சாட்ட? இல்லை, உப்பு போட்டா சரி. ஒரு பிளேட் என்ன டேஸ்ட் பண்ணி சொல்லு. உப்பெல்லாம் நான் போட்டிருக்கேன். உப்பு போதுமான மட்டும் பார்த்து சொல்லு. பிளேட் எடு. எப்படி இருக்குங்க? உப்பு பத்தலையா? உப்பு பார்க்கறதுல நம்பர் 1ங்க எங்கள் பாப்பா. கரெக்டாக சொல்லுவா. உப்பு பத்தலைன்னா போட்டுங்க. கொடுங்க, நானே கொடுக்குறேங்க. அதெல்லாம் பத்தாது. ஏன்னா எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கு தெரியணும்ல. நீ சொல்லாலும் ரொம்பவே குறைவாக தான் இருக்கு. நானே பண்ணிக்கிறேன். அதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட புளிசாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் வாழைக்காய் வறுத்தரலாம். இப்போ பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க ரெடியா. இப்போ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வறுத்தரலாங்க. இப்போ அந்த மசாலுக்கு நான் தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. சோம்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேங்க. அதை அரைச்சிக்கலாம். இப்போ அதை அரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலுக்கு தாளிச்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் சேர்த்து தாளிச்சாச்சுங்க. நான் பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி 1 சேர்த்துருக்கேங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம பெரட்டி விட்டுறலாங்க. பெரட்டி விட்டுட்டு இதில் வந்து நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துடலாங்க. தேங்காய் விழுதை அரைச்ச இல்லைங்களா, அதை சேர்த்து இதை நல்லா வதக்கணும். தேவையான அளவு மசாலுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கணுங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் இது நல்லா சுருளை வதங்கணுங்க. நல்லா கெட்டியாக சுண்டி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வாழைக்காயை இதில் சேர்த்துடலாங்க. வாழைக்காயை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறணுங்க. அந்த வாழைக்காயில் வந்து இந்த உப்பு காரம் இந்த மசால் எல்லாமே சேரணுங்க. இப்போ நல்லா பெரட்டி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே போட்டுடலாங்க. அப்பப்போ நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக நான் மறுபடியும் இன்னொரு வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேங்க. அதில் வந்து கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ நான் வாழைக்காய் வந்து ஸ்கொயர் பீஸில் நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதில் மிளகாத்தூள், சாம்பார் தூள் சேர்த்துருக்கேங்க. உப்பு தேவைக்கு சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு பெரட்டி விட்டுட்டு அந்த அரைச்ச சாந்து முதல்ல அரைச்ச இல்லைங்களா, அதையே இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சாச்சுங்க. நான் இடையில அப்பப்போ பெரட்டி விட்டுக்கிட்டேன். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி கோத்த மாதிரி இருக்குது. இது நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரெடிங்க. நான் முன்னாடியே வாழைக்காய் வறுவல் பண்ணிட்டேங்க.
அம்மா இருக்காங்க, அம்மாவுக்கு எண்ணெயில் பொரிச்சது வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வாழைக்காய் பொரியலும் நான் செஞ்சுருக்கேங்க இன்றைக்கி. அடுத்ததாக எங்கள் வீட்டில் தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸும் வச்சுட்டேங்க. அடுத்து நிலக்கடலை சட்னி எங்கள் பாப்பா கேட்டாங்க, அதுக்காக வேர்க்கடலை வறுத்த கடலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. புளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், மிளகாய் உப்பு சேர்த்தாச்சுங்க. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாங்க. அடுத்ததாக இன்னொரு துவையல் ரெடி பண்ணுறோங்க. அதுக்கு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சுங்க. காஞ்ச மிளகாய் தேவைக்கு போட்டாச்சு. பூண்டு ஒரு 5-6 பல் போட்டாச்சு. புளியும் சேர்த்தாச்சுங்க. இப்போ கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை நல்லா வறுத்துட்டு தேங்காய் துருவல் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க. உப்பு தேவைக்கு சேர்த்து நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம துவையலை அரைச்சிடலாங்க. பாருங்கள், கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த துவையலும் ஆறிடுச்சு, நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ இந்த 2 சட்னியுமே ரெடி ஆகிடுச்சுங்க. புளி சாதத்துக்கு இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சதுனால நிலக்கடலை சட்னி எங்கள் பாப்பாவுக்காக நான் அரைச்சிருக்கேங்க. இப்போ 2 சட்னியுமே ரெடி ஆகிடுச்சுங்க. வடகம் இல்லாத புளி சாதமாங்க, அதனால் ஃபைனலாக வடகத்தையும் பொரித்து எடுத்து வச்சாச்சுங்க. என்ன தான் புளி சாதம், வாழைக்காய் வறுவல், பொரியல், அடுத்து வடகம், துவையல், இது எல்லாமே ஊறுகாய் எல்லாம் இருந்தாலும் எனக்கு இந்த புளி சாதத்துக்கெல்லாம் தயிர் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி தயிர் வச்சு தாங்க இந்த புளி சாதம் சாப்பிட போகிறேன். என்னங்க, நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் செஞ்ச கூழ், மதிய உணவுக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபீஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி புளி சாதம் செஞ்சு இந்த துவையல் அரைச்சி வடகம் பொரிச்சு வாழைக்காய் வறுத்து கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.